சென்னை பெரம்பூரை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மகன் ஆம்ஸ்ட்ராங் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார். கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் ஆம்ஸ்ட்ராங் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 2006இல் டாக்டர் பீமா ராவ் தலித் அசோசியேஷனை தொடங்கினார். அதே ஆண்டில் 99வது வார்டில் மாமன்ற உறுப்பினராக தேர்வானார். 2007இல் அப்போதைய யூபி முதலமைச்சர் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். 2011இல் அம்பேத்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பகுஜன் சமாஜ் சார்பில் போட்டியிட்டார் ஆம்ஸ்ட்ராங். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக 17 ஆண்டுகளாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். தூய்மை பணியாளர்கள், நீட் எதிர்ப்பு, தலித் மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை முன்னெடுத்தவர். சுயேட்சையாக போட்டியிட்டு மாநகராட்சி தேர்தலில் வென்று கவுன்சிலராகவும் இருந்தவர். பெரம்பூர் வீடு பராமரிப்பு பணியால் தற்காலிகமாக ஐனாவரத்தில் வசித்தார். பெரம்பூர் வீட்டின் பராமரிப்பு பணிகளை நாள்தோறும் பார்வையிட்டு செல்வது வழக்கம். பெரம்பூர் வீட்டிற்கு நேற்று வந்தபோது தனியார் டெலிவரி ஊழியர்களை அணுகினார். அவர்கள் பேச்சு கொடுத்தபோது மேலும் சிலர் பட்டாக்கத்தி போன்ற ஆயுதங்களுடன் வந்து அவரை சரமாரியாக வெட்டினர். அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதைக் கண்டு அவர்கள் தப்பி ஓடினர். இரத்த வெள்ளத்தில் இருந்தவர் 1000 விளக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அங்கு அவருடைய உயிர் பிரிந்தது.